அனைவருக்கும் வணக்கம். சினிமா துறையில் சாதிப்பதை விட பணம், புகழ் சம்பாதிப்பதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கும் சினிமாவுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. சினிமாவில் எந்த அளவுக்கு புகழ் பெற்றாலுமே, நடிகர்கள் உச்ச புகழ் பெற்றால் மக்களிடம் செல்வாக்கும் பெறுவார்கள். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கும் டெக்னீஷியன் இருக்காரு பார்த்தீங்களா? இப்பதான் இயக்குனர்கள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னாடி காலத்திலலாம் முக்கியமான பெரிய டைரக்டர்கள் மட்டும் தான் தெரிவாங்க. பாரதிராஜா, பாக்யராஜ் போன்றவர்கள். அதுக்கப்புறம் இடையில அதை முறியடித்தவர் பார்த்தீங்கன்னா பாலான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல. அதுக்கப்புறம் மணிரத்னம், இந்த மாதிரி இயக்குனர்கள் ஒரு சில பேர் மட்டும்தான் தெரியும். ஆனால் நடிகர்கள் மேக்சிமம் நடிகர்கள் மக்களுக்கு பரிச்சயம் ஆயிடுவாங்க. இதுல பெரிய உச்சகட நடிகர்கள்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. அடிக்கடி நம்ம தேட்டர்ல பார்க்கக்கூடிய விஷயம் தான். பார்த்தீங்கன்னா கொண்டாடி தீர்ப்பார்கள், கட்டோட வைப்பாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. கடவுளா நினைத்து கொண்டு அவர்களை பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய விஷயம் நடந்திருக்கிறது. ஆனால் இங்க இதற்கு பின்னாடி தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமாக இங்கே யாருமே கிடையாது, இந்த லிஸ்ட்ல இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே ஒரு பிஸ்னஸாக தான் சினிமா துறை இருக்கிறது. அது மீறி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய விஷயம் மாறுறது அவங்க நேசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான். அது படமாக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி. இப்போலாம் கேமராவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒளிப்பதிவு விஷயம் இருந்தாலும் சரி. இப்போ அதெல்லாம் சண்டை காட்சி, அதாவது ஃபைட் மாஸ்டர்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. இப்போ ஃபைட் மாஸ்டரையும் பார்த்தீங்கன்னா யாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, ரசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரசிக்கக்கூடிய ரசிகர்லாம் இந்த காலகட்டங்களில் வந்துட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இத்தனை பேர்த்தையும் உருவாக்குவதற்கு அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த விஷயங்கள தான் இருக்கிறது. அப்போ பட தயாரிப்பாளருக்கு படம் அதாவது ஒரு இன்னும் 50 கோடிக்கு எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். அது கூட வேண்டாம், ஒரு 5 கோடிக்கு படம் எடுக்கிறாருன்னா ஒரு 6 கோடியாவது அவருக்கு வரணும். இல்லைன்னா 5 கோடி 50 லட்சமாவது வந்தாதான் அந்த 50 லட்சம் அவருக்கு லாபமாயிருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், டோட்டல் நஷ்டமாயிரும். சில படங்கள்லாம் 5 கோடி எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், 1 கோடி கூட வர்றது கஷ்டமா போயிடுது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்பெல்லாம் 100ல இருந்து 500, 1000 கோடி வரைக்கும் சர்வ சாதாரணமா போயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து படங்கள் நஷ்டமாவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இப்ப தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவு செய்து பார்த்தீங்கன்னா கடந்த 26ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் கூட்டி ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்திற்கு கதாநாயகர்களுக்கு கொடுக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கும் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துறோம். ஆனால் படம் ஓடவில்லை என்றால் எங்களுக்கு பெருத்த நஷ்டம் அடைகிறது. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 200 கோடி 300 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த படம் 300 கோடின்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க. 100 கோடி வரைக்கும் தான் வசூலாச்சு அப்படின்னா 200 கோடி அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆகுதுங்கும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னு அதுலேருந்து மீள முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். இதற்காக தான் தயாரிப்பு தரப்புல இருந்து ஒரு முக்கிய முடிவு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதாவது படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பங்கீடு தருவதற்கு முறையை கொண்டு வருவோம். அதாவது சதவீதத்தின் அடிப்படையில், லாபத்தின் சதவீதத்தின் அடிப்படையில் நம்ம பேசி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதாவது படம் 5 கோடி எடுக்கிறாங்க அப்படின்னா 10 கோடிக்கு வரைக்கும் அது லாபம் ஈட்டுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 15 கோடி வரைக்கும் வசூலாயிடுச்சு. அதுல தயாரிப்பு செலவு 5 கோடி, அது கணக்குல வராது. லாபத்தில் 10 கோடி வரும் பொழுது அதுல பர்சேஜ் முறைப்படி ஒரு 25% அப்படின்னா அதற்கு எவ்வளோ அமௌண்ட் ஹீரோக்கோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் இங்கே எஃப்எம்எஸ், சேட்டலைட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்களேன், டிவி சேனல்லாம். இதுல எல்லாம் வரும் பங்கீடுகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே ஒரு 2 மாதங்கள் 3 மாதம் கழித்து தான் ஹீரோக்கே சம்பளம் போய் சேரும். அதுல குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. முன்பணமாக அட்வான்ஸாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை, இப்போ பெரிய நடிகர் 100 கோடி சம்பளம் வரான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 5 கோடி கொடுக்கலாம். அது ஓகே தான் வச்சுங்களேன். ஆனால் இதுவும் ஒரு பேச்சுவார்த்தை வச்சிருக்காங்களே தவிர அவங்க முழுக்க சொல்றது என்னன்னா, சதவீதத்தின் அடிப்படையில் நாமல் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் எடுக்கலாம். இதற்கு நீங்கள் முன்வரவில்லை என்றால், அதாவது நடிகர் சங்கம் முன்வரவில்லை, அதாவது ஒப்புதல் தரல அப்படின்னா அவங்க தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுவோம்னு சொல்றாங்க. அதற்கு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க தயாரிப்பு தரப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற மே 2ஆம் தேதி அவங்க போராட்டங்கள் நடத்த இருக்கிறாங்க. அந்த போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா அடையாள போராட்டங்கள் நடத்த இருக்கிறார்களாம். இதற்கு நடிகர் சங்கம் உடன்பட்டு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் தந்தால் மட்டுமே இந்த போராட்டங்களை நாங்கள் கைவிடுவோம், இல்லை என்றால் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறாங்க. இதுல நடிகர் சங்கத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க, இந்த பக்கம் தயாரிப்பு தரப்புல அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை மூலம், அதாவது தயாரிப்பு தரப்பிலிருந்து இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. ஏனென்றால் இங்க ஏகப்பட்ட இளைஞர்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இளைஞர்கள் நல்ல கதைகள்லாம் வைத்துக்கொண்டு தயாரிப்பாளர், அதாவது உண்மையான தயாரிப்பாளர், தொடர்ந்து படம் எடுக்கும் தயாரிப்பாளராக இல்லாமல் அல்லப்பட்டு சுற்றிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு திரைப்படமாகவும் கருத்துள்ள திரைப்படமாகவும் கொடுப்பதற்கு ஏகப்பட்ட இயக்குநர்கள் இருந்தும் கொடுக்க முடியாததற்கு காரணமே தயாரிப்பாளர்
அது பற்றாக்குறைன்னு சொல்ல முடியலங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு அத்திபுத்தமாக தான் இருக்கிறாங்கும்பொழுது இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதற்கு நடிகர்கள் வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, தயாரிப்பாளர் எப்படி போனா எனக்கு என்னப்பா, ஏன் பார்த்தீங்கன்னா கல்லாப்பெட்டி ரொம்பனா போதும் அப்படின்ற நினைப்புல தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, படம் நஷ்டமாச்சுன்னு வச்சுக்கங்களேன், திரும்ப குடுக்குறது வந்து ஒரு சில நடிகர் தான். ரஜினிகாந்த் அவர்களும் நிறைய படங்கள் திருப்பி குடுத்துருக்காரு. அஜித் குமாரும் குடுத்துருக்காரு. சில சமயங்கள்ல முரண்டும் பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும் சமயத்துல எல்லா நடிகர்களுமே, என்ன நீ அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த அக்ரிமெண்ட் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து படம் நஷ்டமாச்சு அதெல்லாச்சும் நமக்கு தெரியாது. சார் அக்ரிமெண்ட் போட்டோம் சார். நீங்க இந்த சம்பளம் குடுக்குறேன்னு சொன்னாரு. குடுக்கல அப்படின்னா எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸும் போட்டு அது அந்த விஷயம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது, இங்க சங்கங்கள் அதாவது எல்லாத்துக்குமே சங்கங்கள் இருக்கும் பொழுது, இந்த சங்கங்கள் கூடி முடிவெடுக்கும் விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? சிறப்பு மிக்கதா இருக்கும். கண்டிப்பாக திரைப்படத்துறை வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும், வளர்ச்சியை நோக்கி போகும். இதை வந்து பார்த்துவிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட், பாலிவுட் இவங்க எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஹாலிவுட்லயும் இதே பிரச்சனை தான் நடக்கிறது. இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்லேருந்து ஒரு படம் வந்துருச்சுன்னா, வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா, வசூல் பிச்சுட்டு போகும். ஆனா, இப்ப கதைக்கு பஞ்சமா என்னன்னு தெரியல. ஹாலிவுட் படமே வந்து தமிழ் படமே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தால் உலகம் ஃபுல்லா இது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நடைமுறையை கடைபிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான் நம்மளோட கருத்தா இருக்கிறது. கண்டிப்பா அந்த நடிகர்லாம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து உங்கள வாழ வச்சிருக்காங்க இப்ப அந்த தயாரிப்பாளர். இத புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். இந்த நடிகர் சங்கம் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கும்னு நெனைக்கிறேன். அதுல நம்ம சொன்ன மாரி அந்த முன்பண விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அட்வான்ஸ் குடுக்குற விஷயம். இதற்கு மட்டும் எனக்கு தெரிந்து நடிகர் சங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல முன்ன பின்ன வந்தால் தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துக்கும். இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இதுல விடாப்புடியாக தயாரிப்பாளர் சங்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது போக போக என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.